மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் அரசு மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு முதுநிலை மாணவி ஒருவர் வியாழக்கிழமை அன்று இரவு நேர பணியில் இருந்துள்ளார். பின்னர் அந்த மாணவி உடலில் காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவியின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளியை கைது செய்யுமாறு கோரிக்கைகளும் வலுத்தன. இந்த நிலையில் குற்றம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஹெட்போன் கொலையாளியின் செல்போனுடன் தானாக கனெக்ட் ஆனதன் பேரில் போலீசார் துப்பு துலக்கினர். அதனைத் தொடர்ந்து கொலையாளி சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளில் சஞ்சய் ராய் இருக்கும் ஆதாரங்கள் இருந்தாலும் அவரின் ப்ளூடூத் ஹெட்போன் முக்கிய ஆதாரமாக இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சஞ்சய் ராய் மருத்துவமனை ஊழியர் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கொல்கத்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.